அனைவருக்கும் வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றார். விதிமுறைகளுக்கு உட்பட்டு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம் என்பது திருச்சியில் நடைபெற்று முடிந்தது. இதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயினுடைய பேச்சுதான் இன்று ஜெயா பிளஸினுடைய விவாத கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. திருச்சியில் முதல்வரின் முதல் உரை நன்றி தெரிவித்தாரா, அரசியல் பேசினாரா அல்லது வாக்கு சேகரித்தாரா என்ற தலைப்பின் கீழ் தான் அடுத்த 1 மணி நேரங்கள் நாம் விவாதத்தை முன்னகர்த்த இருக்கிறோம். முன்னதாக நேயர்களுக்கு நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின், உங்கள் இருவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு பத்திரிகையாளர் டிவி சோமுவும் இணைந்திருக்கார். சார், நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், சார், நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய பேச்சு இன்று முக்கியத்துவத்தை ஈர்த்திருக்கிறது. ஒரு பக்கம் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார், மற்றொரு பக்கம் அரசியல் ரீதியிலான பல கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசியிருக்கிறார். மற்றொரு பக்கம் விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள திருச்சி கிழக்கு தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒரு வேட்பாளரை நான் நிறுத்துகிறேன், என்னை போல வெற்றி பெற செய்து அனுப்புங்கள் என்ற கோரிக்கையும் வாக்காளரிடத்தில் தேர்தல் பிரச்சாரமாகவும் முன்வைத்திருக்கார். இது குறித்து தான் நாம் பேசலாம். தொடக்கத்தில் இந்திரகுமார் தேரடி, முதலமைச்சர் விஜயினுடைய பேச்சு, தாவேகா தலைவர் விஜயினுடைய பேச்சை பலமுறை கேட்டிருப்போம். முதலமைச்சர் விஜயினுடைய பேச்சு இன்னைக்கு எப்படி இருந்தது? தாவேகா தலைவராக அவர் பேசினதிலிருந்து இப்போ எந்த விதத்திலையும் மாறுபட்டுட்டதா நான் கருதலை. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினாரோ, என்ன பாணியை கடைபிடித்தாரோ, அதே மாதிரி உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்ச்சி தூண்டலையே தனக்கான ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற வகையில் தான் அவருடைய பேச்சுக்களை வடிவமைக்கிறார். வெப்பனைசிங் அப்படின்ற மாதிரி தான் அவர் மக்களை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு அவர் பேசின பேச்சில் முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான வாக்குறுதிகளையோ அல்லது எப்படி செயல்பட போகிறேன் என்ற பிரகடனத்தையோ வைக்க வேண்டிய முதலமைச்சர் விஜய் என்ன செய்திருக்கிறார் என்றால், இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைக்கும் கூட கடந்த காலத்தில் திமுக செய்துவிட்டு போனது தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அதே எப்படி மோடி 11 ஆண்டுகளாக பெஞ்சு தேய்த்து கொண்டிருக்கிறாரோ அதே காரணங்களை இன்றைக்கு முதலமைச்சர் விஜயும் பேச தொடங்கி இருக்கிறார். இது இன்றைக்கு நாளைக்கு அல்லது 6 மாதம் வரைக்கும் இதை பேசலாம். ஆனால் அதற்கு பிறகு மக்கள் வெளிப்படைய தொடங்குவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற வாதங்களை பெரிய அளவுக்கு ரசிப்பவர்கள் அல்ல. ரெண்டாவது, அவர் பேச்சில் ரொம்ப அநாகரீகமான ஒரு சொல்லாடலையும் அவர் பயன்படுத்த வருகிறார். கவர்ச்சியில் மயக்க நான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணாம் வேற மாதிரி வந்துடும், நான் அதை சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்ச்சியில மயக்கன்னு சொல்லி ஒன்ன சொல்ல வராது. விஜய் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் தானே, கவர்ச்சியில தான் வாக்களிச்சுட்டாங்க, அது ஒரு நடிகருக்கான கவர்ச்சியும் இவர் சொன்ன கவர்ச்சியும் ஒன்னா? அவங்க சொன்ன கவர்ச்சின்றது ஈர்ப்பு, திரையின் மூலமாக வருகின்ற கவர்ச்சி, ஒரு நடிகர் என்பதால் வருகின்ற பிரியம், அதை கவர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இவர் சொல்ற கவர்ச்சி என்பது உடல் கவர்ச்சி. திரை கவர்ச்சியை பற்றி பேசினால் இவர் உடல் கவர்ச்சிக்கு அதை திசை திருப்புகிறார் என்றால் அது அநாகரிகமான சிந்தனை முறை. இதை முதலமைச்சராக அவர் பேசுவது ரசிக்கத்தக்கது அல்ல. இல்ல இந்திரகுமார் தேரடி, இப்போ உடல் கவர்ச்சி அப்படின்ற வார்த்தையை நீங்க எப்படி இணைக்கிறீங்க? எந்த அடிப்படையில விஜய் பேச்சுல இருந்து அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து விஜய் என்ன அடிப்படையில சொல்ல வந்தாரோ அதே அடிப்படையில நான் சொல்றேன். அவர் ஏன் அதை தடுத்து அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு துணியை காட்டுறாரு இல்லையா? ஏன் அந்த வார்த்தையை உன்னை சொல்ல அதை சொல்லாம அவர் நிப்பாட்டுறாரு? சரியான வார்த்தையா இருந்தா முழுமை பெற்றிருக்கலாம்ல. அப்ப சரியான வார்த்தை இல்ல, ஆனா அதை மக்கள் மத்தியில அந்த வார்த்தையை உலாவ உடனுன்றதுக்காக தேவையில்லாத ஒரு வார்த்தையை அநாகரிகமான ஒரு வார்த்தையை எதற்காக மேடையில பேச நிறுத்தணும்? அது ரொம்ப அபியூசிவான ஒரு வேர்டை சொல்ல வந்திருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப தப்பானது. முதலமைச்சராக அவர் இனிமேல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும். ரெண்டாவது, இந்த ஆட்சியில் நடைபெற்று இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் பற்றி பேசியவர் ரொம்ப லாவகமாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள்ல திமுக தரப்புக்கு எதுவெல்லாம் பதிலாக அமையுமோ அதை மட்டும் பேசியிருக்கிறாரே தவிர பாஜகவிற்கு எதுவெல்லாம் பதிலாக அமைய வேண்டுமோ அதை பற்றி எல்லாம் அவர் பதில் பேசவில்லை. உதாரணத்திற்கு அவர் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் சொல்றாருன்னா, திமுக ஆட்சியிலே போதை அதிகரித்து விட்டது அப்படின்றத ஒரு பதிலாக முன்வைக்கிறாருல்ல. பிஜேபிக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று சில இருக்குல்ல. பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லி ஒரு சர்க்குலர் வந்திருக்குது, அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லலை. வந்தே மாதரம் பாடலை பாஜக ஆளும் மாநிலங்களே பாடாத போது
இங்கே ஏன் பாடினீங்கன்ற கேள்விக்கு பாஜகவை நோக்கி ஒரு பதில் சொல்லணும், அந்த பதிலை சொல்லலை. அப்போது ரொம்ப தெளிவாக பாஜகவை வந்து தள்ளி வைத்து விட்டு திமுகவை மட்டும் அவர் கார்னர் பண்ணுறதற்கு காரணம் திமுகவினுடைய பொசிஷனை தான் எடுத்துக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதை பேசும் பொழுது நிறைய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அந்த நெருக்கடிகளை சந்திப்பதற்கு அவர் தயாராக இல்லை. உதாரணம், வந்தே மாதர விவகாரத்தில் இவர் பிரதமர் மோடியிடம் போய் விளக்கம் கேட்டிருக்கிறார். ஏன் இதே மாதிரி வந்தே மாதரம் கட்டாயப்படுத்துறாங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை எப்படி நாங்கள் கட்டாயப்படுத்தினதா எடுத்துக்கிறது, ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு தண்டனை விதிக்கணும், அதை செய்யலை அப்படின்னா என்ன கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்றீங்கன்னா அந்த சட்டத்தில் இருக்கா, இல்லை. அப்போ வந்தே மாதரம் பாடுவதாக வெளியான சர்க்குலர் கட்டாயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தால். அப்ப கட்டாயம் இல்லாத ஒரு விஷயத்தை இவர் கட்டாயம் என்று கருதி கொண்டு பிரதமரிடம் போய் ஏன் கேட்கிறார்? அதற்கு அடிப்படையில் பொருளே இல்லை. நேற்றைக்கு புதுக்கோட்டையில் திருப்பரங்குன்றம் தொடர்பாக அறக்கழகம் தவம் என்பவர் இயக்கிய ஒரு ஆவணப்படம், தவம் தமிழ்தாசன் 2 பேர், இந்து முன்னணி நிர்வாகிகள் என்ன பேசினாங்கன்றது உட்பட பதிவு செய்து 2 தரப்பு கருத்துக்களையும் எந்த விதமான நடுநிலையும் தவறாமல் பதிவு செய்த அந்த ஆவணப்படத்தை போலீஸ்காரர்கள் திடீரென்ற அரங்கத்திற்குள் புகுந்து தடுத்து நிறுத்தி அவங்க வேற ஒரு அரங்கத்துக்கு மாற்றி அங்கேயும் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மேலிட உத்தரவு, நீங்க இந்த டாக்குமெண்ட்ரியை ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது, அது ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆவணப்படம், சிபிஐ சிபிஎம் விசிக என்று எல்லா கட்சியினுடைய தலைவர்களுடைய செயலாளர்களும் வெளியிட்ட படம், அனைவரும் பார்த்த படம், எல்லா மூத்த ஊடகவியலாளர்களும் வெளியிட்ட படம். அந்த படத்தை யூடியூப்ல பப்ளிக்ல இருக்கிற ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்றதுக்கு ஏதாவது கோர்ட்டு தடை கொடுத்துருக்கா? கிடையாது. ஏதாவது போலீஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கா? கிடையாது. ஆனா அதை ஸ்கிரீன் பண்ண கூடாதுன்னு நேத்து காவல்துறை மேலிட உத்தரவுன்னு சொல்றாங்க. யார் அந்த மேலிடம்? எதன் பெயரால் தடுக்கப்பட்டது? அப்ப இது மாதிரியான மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் கூட்டு குர்பானி வாழ்த்து ஆளுநர் மாளிகையில் நிகழ்ச்சி நடைபெறும் போது ஆளுநர் மாளிகைக்கு உட்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்படும். இன்னைக்கு விஜயோடைய கூட்டத்தில் கூட முதல் கூட்டம், அதுல கூட தமிழ் தாய் வாழ்த்து தானே முதல்ல பாட. இது கட்சியினுடைய கூட்டம். நீங்க வந்து ஆளுநர் மாளிகையில ஏன் வந்தே மாதரத்தை முதல்ல பாடினாங்க? சரி, பாடிட்டாங்க, அதற்கும் விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. இது ஆளுநர் மாளிகை எடுத்த முடிவு, இது நாங்க சொல்லியிருக்கோம், ஆளுநர்கிட்ட கன்வே பண்ணியிருக்கோம், எல்லாமே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆளுநர்கிட்ட யாருனாலும் கன்வே பண்ணலாம் சார். நான் கூட கவர்னருக்கு கன்வே பண்ணியிருக்கேன் ட்விட்டர் மூலமா. நான் கூட வந்து டெய்லி வீடியோ மூலமா கவர்னருக்கு கன்வே பண்றேன். தோழர் டெய்லி டிபேட்ல கன்வே பண்றாரு, சார் டெய்லி தன்னுடைய பத்திரிகையில கன்வே பண்ணுவாரு. இப்படி யாருனாலும் கன்வே பண்ணலாம் சார். கண்டனம் தெரிவிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் தானே உங்களை அனுப்பியிருக்கிறோம். வள்ளுவருக்கு காவி உடை போட்டிருக்கிறாங்க, அதுக்கு அரசு தரப்புல ஏதாவது மறுப்பு இருக்கிறதா? அமைச்சர் கண்டனம் தெரிவிக்கல. அமைச்சர் வந்து பொதுவான ஒரு அடையாளத்தோடு இருப்பவருக்கு இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஆளுநரிடம் மென்போக்கை கையாளுகிறார்கள். இது வந்து எவ்வளவு நாள் இந்த மென்போக்கை கையாள போகிறார்கள்னு தெரியல. இப்ப நாளைக்கு ஆளுநர் மாளிகை என்ன சொன்னாலும் ஸ்டாண்டு தேர்தல் வாக்குறுதிகள்ல ஆளுநரே தேவையில்லை அப்படின்ற ஸ்டாண்டு. அப்ப நீங்க சொல்றதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கே. ஆளுநரோடு மென்போக்கான சூழலை கையாளுறாங்க, ஆனா ஆளுநரே தேவையில்லை அப்படின்றதா. 2 ஸ்டாண்டுக்குமான வித்தியாசமே அதிகம் இருக்கு. ஆளுநர் தேவையில்லை, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 1 மாசம் ஆச்சுல, கவர்னர் தேவையில்லைன்னு என்னைக்காவது சொன்னாங்களா? அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? இல்லை. இது சம்பந்தமா பேசும்போது திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ், இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்களோ, அமைச்சராக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி பேசிய ராஜ்மோகன் அவர்களோ, யாராவது ஒருவர் கவர்னர் என்ற பதவியின் மீதே எங்களுக்கு உடன்பாடு இல்லை இன்னைக்கு யாராவது பேசியிருக்கிறாங்களா? ஏன் பேசல? அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் ஏன் விமர்சிக்க போறேன்? அதை சொல்லலையே. இதுல இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாமியர்கள் தங்களுடைய பண்டிகை காலத்தில் ஆடு வெட்டுவதும் மாடு வெட்டுவதும் அன்றைய பண்டிகை காலங்களில் கொண்டாடப்படுவது தான். ஆனால் பண்டிகை காலத்தில் கூட அவங்க வந்து அவங்களுடைய இடங்களில் வந்து மாடு வெட்டி சாப்பிடக்கூடாது அப்படின்னு கோர்ட் ஒரு ஆர்டர் போடுகிறது. அதை எதிர்த்து இப்போது வரைக்கும் பேசலை. யாரை அனுப்புகிறாங்கன்னா IUML மினிஸ்டர் அனுப்பி நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம். மேல்முறையீடு என்னைக்கு சொல்லியிருக்கணும்? இந்த ஆர்டர் வந்த உடனே இம்மீடியட்டாக நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கணும். ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு குர்பானி பக்ரீத் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏன் சொல்கிறீங்க? அப்போ பாஜகவின் பக்கம் ரொம்ப மென்போக்கையும் சாய்மானத்தையும் இந்த அரசு தாவேக அரசு காட்டுகிறது. மோடியினுடைய சாயலில் இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். சரி, ஓகே. திரு நந்தகுமார், இன்னொரு முக்கியமான புள்ளியிலிருந்து உங்கள்கிட்ட கேள்வியை எழுப்புறேன். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பேசியது அனைத்துமே தமிழ்நாட்டினுடைய தற்போதைய சூழல்ல மடைமாற்றக்கூடிய ஒரு விவகாரம். இந்த அரசுக்கு எதிராக சமீப நாட்களாகவே சட்டம் ஒழுங்கு விவகாரங்கள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய விவகாரம் அரசுக்கு எதிரான சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் மடைமாற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு திமுக
டிவிக்கே தான், இரண்டுக்கு இடையே தான் போட்டி அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறார். தேர்தல் முடிந்து சில நாட்களிலே மீண்டும் அரசியல் பேசுவதற்கான காரணம் இந்த இடத்துல ஏன் எழுது விஜய்க்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாங்க. உங்களுடைய பார்வை? இன்னைக்கு அரசியல் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு செயல் தான். இன்னைக்கு அவர் போய் அவர் வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியில எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக அதை நன்றி தெரிவிச்சு அங்க போறாரு. அப்ப அது அரசியல் அடிப்படையில தான் வெற்றி பெற்று வர்றாரு. அப்ப அந்த மக்களுக்கு ராஜினாமா பண்றத சொல்லும் போது அந்த இடத்துல அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலைகள் அங்க உருவாகுது. நீங்க உங்க தலைப்புல போட்ட போது இது நன்றி தெரிவித்தலாம், அரசியல் வாக்குப்பதிவா திரட்டுறாரான்னு பார்க்கும்போது இது மூணுமே தான் நான் பாக்குறேன். அப்ப இந்த இடத்துல அவர் முதலமைச்சர் இல்ல, நான் முதல் சேவகன் தானே அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அரசியல் நிலைப்பாட்டை சொல்லி திமுகவை சாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க எந்த அளவுக்கு திருட்டுத்தனமா சதி திட்டம் தீட்டினாங்கிற அந்த திருட்டுத்தனமானங்கிற வார்த்தையவே பயன்படுத்துறாரு. அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி செயலா பாக்குறாரு. அது மக்கள் கிட்ட அம்பலப்படுத்துறாரு. இதெல்லாம் பல விவாதங்கள்ல பேசிட்டோம். இருந்தாலும் பேசும்போது இது மக்கள் கிட்ட முழுமையா போய், அப்ப நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பிச்ச ஆட்சியை அமைக்க விடாத அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் திருட்டுத்தனமாக சதித்திட்டம் 5 நாள்ல என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட இது அம்பலப்படுத்துறாரு. அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல அவரு திருப்பி சொல்றாரு, இது தீய சக்தியின் மட்டும் இருந்தது, இது இப்ப இது கடைசியில பார்த்தா தூர்த்து போன சக்தியா மாறி இருக்குது. இது அந்த அளவுக்கு அதே மாதிரி இவங்களே அவரே சொல்றாரு, இதுக்கப்புறம் அவங்க பத்தி பேசுறீங்களேன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பதில் சொன்னாக்கா, வேர்ல வெண்ணந்தண்ணி ஊத்திட்டு போனவங்களே கேட்கிறாரு. அப்ப ஒரு வேர்ல வெந்தண்ணி ஊத்திட்டு போயிட்டா அதுக்கப்புறம் வரவங்க அந்த வேரை சரி பண்ணி வளர்த்துறதுக்கு எத்தனை காலம் பிடிக்கும்ங்கிறத மக்கள் கிட்ட தெளிவா சொல்றாரு. அப்ப இது உரம் வைக்காம போறது வேற, உரம் வைக்கிறது ஊட்டத்துக்காக. ஆனா நீங்க வேர்ல வெந்நீரே ஊத்துறீங்க போது வளர்ப்படுத்துற எண்ணத்துல நீங்க ஊத்துறீங்க அப்படிங்கிற இடத்துல சொல்லும் போது அதுல குறிப்பா அந்த போதை பிரச்சனைக்காகவும் அதை சொல்றாரு. அந்த போதை பிரச்சனையை தொடர்ந்துதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. அதை தொடர்ந்துதான் பெண்கள் பாதுகாப்பு வருது. அப்ப இது எல்லாம் தொடர்ச்சி. அப்ப இது எல்லாம் இந்த 5 வருஷம் நீங்க பண்ணின வேலைக்கு அன்னைக்கெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுக்காம இப்ப எல்லா பணியும் என் மேல தூக்கி போடணும்னு பாக்குறாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம கண்டிக்கிறோம் சொல்லிட்டு அவர் கண்டிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க, 6 நாள் கூட சும்மா இல்ல, அரை மணி நேரம் கூட அவங்களால சும்மா இருக்க முடியல. கல்யாண வீட்டுல போய் பொண்ணு மாப்பிள்ளை பாராட்டுறதை விட வாழ்த்துறதை விட அங்க போய் புலம்புறாரு. என்ன புலம்புறாரு, நம்ம தோத்ததே இன்ஸ்டாகிராம்னாலதான் தோத்தோம். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சமூக வெளியில இன்ஸ்டாகிராம்னு ஒரு தளம் இருக்கிறதே தெரியாதா? இதுதான் இந்த கடந்த 2 நாள். நந்தகுமார், என்னுடைய கேள்வி அப்படின்றது, தாவேகா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கும் போதோ தேர்தலை சந்திக்கும் போதோ தமிழ்நாட்டினுடைய சூழலை அறியவில்லையா? தேர்தலுக்கு பிறகு, ஆட்சி அமைத்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய சூழலை புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். ஏன்னா விஜயோடைய பேச்சிலிருந்தும் சரி, நீங்க சொல்லக்கூடிய கருத்திலிருந்தும் சரி, அதான் எனக்கு புரிய வருகிறது. அதான் என்ன வித்தியாசம்? எல்லாம் தெரிந்துதானே இந்த தேர்தலையை சந்தித்தார்கள். தேர்தலை சந்தித்ததற்கு பிறகாக ஒரு பேச்சு மாறுகிறது அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல, அவர் பேச்சு மாறல. நீங்க 2021க்கு டைம் டிராவல் பண்ணி போங்க. திமுக அன்னைக்கு இல்ல அவர் பேச்சு மாறல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். சமீபத்துல விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. அப்போ அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம், ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் இருக்குங்க, அந்த கைட்லைன்ஸ் உட்பட்டு தான் நாங்க எல்லாமே செய்ய முடியும். அந்த கைட்லைன்ஸ் ஆர்பிஐ போட்டது 2025ல. ஆனா நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது 2026ல. அப்ப எதுவுமே தெரியாம தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களா தாவேகா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுதான் மாற்றி பேசுகிறார்களோன்ற கேள்வி நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இல்ல அதனாலதான் நான் சொன்னேன், வண்டிக்கு ரீவைண்ட் பண்ணி டைம் டிராவல் பண்ணி 2021க்கு போங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தேர்தல்ல பேசிக்கிட்டு இருந்தது பூரா அதிமுக ஆட்சியில இவ்வளவு கடன் ஆயிருச்சு, அதெல்லாம் நாங்க வந்தா சரி பண்ணுவோம். அதெல்லாம் சரிதான். திமுக 2021 ஆட்சிக்கு வரும்போது ஒரே ஒரு குறுக்கீடு இல்ல நீங்க குறுக்கீடு பண்ணாதீங்க, பதில் இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு சொல்றதுக்கு முன்னாடியே குறுக்கீடு பண்ணுங்க. சொல்லுங்க. அப்போ அன்னைக்கு இருந்த திமுகவே தேர்தல் அத்தனை வாக்குறுதியை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வெள்ளை அறிக்கை விட்டாரு. ஏன் அப்ப திமுகவுக்கு கடன், தமிழ்நாட்டுக்கு அதிமுக ஆட்சியில எவ்வளவு கடன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாம தான் திமுக அந்த 2021 அத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்களா? எதுக்காக அவங்க வெள்ளை அறிக்கை விட்டாங்க? அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்களுக்கு எல்லாமே தெரியும். வெள்ளை அறிக்கைங்கிறது
தமிழ்நாட்டுக்கு வரப்போற மார்ச் 2027 10.25 லட்சம் கடனாக போகுதுங்கிற அந்த மட்டும் வெள்ளை அறிக்கை இல்ல. இத பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். வெள்ளை அறிக்கைங்கிறது பல சாராம்சங்களை கொண்டிருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமைய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ, பாலிசி மேக்கிங்க, டெப்த் அண்ட் லைபிலிட்டிஸ், இனிமேல் போகக்கூடிய ரோட் மேப், பல திங்ஸ் இருக்கும் அதுல. அப்போ அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்கேயாவது வந்து நாங்க திடீர்னு கணா கண்டுட்டு RBI இப்படி சொல்லுச்சுன்னு சொல்லல. இப்ப இருக்கக்கூடியதுல ஆட்சிக்கு வந்து 20 நாளைக்குள்ளார எங்கனால என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான 2044 கோடியை இன்னைக்கு வந்து ஒரு 14,22,000 உழவர்கள் பெருமக்கள் பயன்படுற அளவுக்கு நாங்க பண்ணிருக்காங்க. ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க, விவசாயிகளுக்கு நாங்க சொல்றதை செய்வோம், கொஞ்சம் டைம் பண்ணுங்கன்றதா இன்னைக்கும் பேசியிருக்காரு அவர். சரி, அவர் வந்து நழுவிட்டு போகல. அந்த என்னோட குறுக்கீடு கேள்வி நான் கேட்கிறேன். திரு நந்தகுமார் சொல்றது 2021 திமுக ஆட்சிக்கு வந்த போது அதிமுக விவகாரங்களை எல்லாம் சுட்டி காட்டலையா, வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன்னு சொல்லலையா? அப்கோர்ஸ் சொன்னாங்க, திமுகவும் சொன்னாங்க, அதிமுகவும் ஆட்சி மாற்றத்தின் போது சொல்லுது. ஆனா இவர்களுக்கு எல்லாம் மாற்றுக் கட்சின்னு அறிவிக்கப்பட்டு உள்ளே வந்தது தானே தாவேக்கா? சார் மாற்று கட்சின்னு என்ன வெள்ளை அறிக்கப்படக்கூடாதா? என்ன சார் சொல்றீங்க? இல்ல நீங்க நான் திட்டங்களை ஒப்பிடும்போது நீங்க சொன்னதுக்கு நான் குறிப்பிடுறேன். சம்பந்தம் மாற்று சக்திக்கும் வெள்ளை அறிக்கைக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நீங்க திட்டங்களை குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கான குறுக்கீடுக்கு முன் வந்தேன். சொல்லுங்க. இல்ல இப்ப மாற்று கட்சின்னு வந்தா உடனே வந்து தமிழக அரசாங்கத்துல ஒரு 100 லட்சம் கோடி கொட்டிடுமா? அதான் மாற்று சக்தியா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட்ல பினான்ஸ் வேணும்ல சார், என்ன நலத்திட்டம் கொண்டு வர்றதுனாலும். அப்ப அதுக்கு வந்து இந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு வந்தா தான் ஒரு யதார்த்தமான நிலைமை என்னங்கிறது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, வெள்ளை அறிக்கைங்கிறது ஒவ்வொரு தமிழக குடிமக்களுக்கும் அது தெரியும். தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் எப்படி இருக்கு, நிதி நிலைமை எப்படி இருக்கு, எந்தெந்த சீர்கெட்டு கிடக்குது, எந்தெந்த நிறுவனங்கள்ல வந்து சீர்கெட்டு இருக்கு. ஏன்னா இப்ப 10.25 லட்சம் கோடி வரப்போற மார்ச்சோடங்கிறது பட்ஜெட்டட் டெப்ட் மட்டும். நீங்க ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்னு இருக்கு. இப்ப நீங்க EB-ல மட்டும் பாத்தீங்கன்னா ஐயா சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றது 2.5 லட்சம் கோடி சொல்றாரு. போக்குவரத்து துறையில சற்றேறக்குறைய 55,000-60,000 கோடி இருக்கு. இதெல்லாம் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங். இப்ப நீங்க அதையும் சேர்த்தீங்கன்னா 10.25 லட்சம் கூட நீங்க இந்த ஒரு 3,10,000 கோடியை சேர்த்து பாருங்க எவ்வளவு வருது. சற்றேறக்குறைய 14 லட்சம் கோடிக்கு பக்கமா தமிழகத்தினுடைய கடன் வந்து பாரங்கள் இருக்கு. அப்ப இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையில அத்தனையும் படம் பிடிச்சு காமிக்கப்படும். சரி, ஓகே. அப்போ இந்த தூய சக்தின்னு வர்றனாலேயே ஏன் சார் நீங்க வெள்ளை அறிக்கைன்னு கேக்குறீங்களேங்கிறது எந்த விதத்துல நான் அதை ஏத்துக்கிறதுனே புரியல எனக்கு. சரி, ஓகே, நம்ம பேசலாம். அதே மாதிரி இப்ப தேரடி ஒரே ஒரு கடைசி ரொம்ப சுருக்கமா பிரேக் அப்புறம் வரேன். இல்ல ஒரே ஒரு இது மட்டும் புரிஞ்சுக்கிறேன். இப்ப அவர் வந்து பேசினாரு, நம்ம இந்த வந்தே மாதரத்தை பத்தி பேசினாங்க. இப்ப இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 28 ஜனவரி 2026 வந்தது. அப்ப ஏதாவது திமுக எதிர்த்து போராடினாங்களா? 2வது மார்ச் 6ஆம் தேதி ஹைகோர்ட்டினுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதி பொறுப்பேற்கும் போது வந்தே மாதரம், ஜனகணமன 3வதா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்ப அந்த இடத்துல சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்களும் இருந்தாங்க, தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. ஏதாவது குரல் எழுப்பினாங்களா? அடுத்தது மார்ச் மாசம் 12ஆம் தேதி இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் ஐயா ஆர்லேக்கர் பதவி ஏற்கும் போது டயாஸ்லயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இருக்காரு. ஓகே, உங்க கேள்விக்கெல்லாம் உங்க கேள்விக்கெல்லாம் இந்திரகுமார் பதில் சொல்வார். நான் அடுத்த சுற்றுல வாங்கிக்கிறேன். திமுக எங்கயாவது என்ன எதிர்ப்பு கிளப்புனாங்க? எங்கயாவது எதிர்ப்பு கிளப்புனாங்களா? ஓகே நந்தகுமார், அப்ப இன்னைக்கு வந்து நீங்க மாநில உரிமை, அதுதான் பாரதிய ஜனதா அவர் என்ன சொல்றாரு? மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், காவிரி நதிநீர் பிரச்சனையை விட்டு கொடுக்க மாட்டோம். சரி நந்தகுமார், இல்ல உங்க கேள்விக்கான பதில நான் தேரடிக்கிட்டு வாங்குறேன். நான் வாங்குறேன் ஒரு திரு சோமு, முன்பு நந்தகுமார்கிட்ட கேட்ட கேள்வியிலேருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். மாற்றுக் கட்சி அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அரசியல் உள்ளேயே வந்தோம். ஆனால் அந்த மாற்றுக் கட்சி அப்படின்றதுக்கு தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு காலம் தேவைப்படும் இல்லையா? அந்த காலம் தான் இப்போ தாவேக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் புரிவதற்கு சில காலம் தேவைப்படும். அது பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதாகவோ இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். யாரு? நந்தகுமார் இப்போ பேசணும். சரி. ஆமாம், இப்போ கூட சொன்னார் இது மாதிரி வெள்ளை அறிக்கைன்னா தமிழ்நாட்டில் குடிமக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. ஆனால் அது தெரியாத பல பேரை நானே சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரியான ஏன்னா நம்மளுடைய 30 வருட பத்திரிகை அனுபவங்களில் இப்போ கூட செய்யலாம். இப்போ ஒரு யூடியூப் இதில் ஒரு கேமரா வெள்ளை அறிக்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு 10 பேரை கேட்டால் எத்தனை பேர் தெரியும்? இப்போ தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை தெரிந்து ஓட்டு போட்டதாக நான் நினைக்கல. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை விஜய் பேசிய ஒரு வீரதீர பேச்சு, நான் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, சொன்னா செய்வான் அந்த விஜய்,
மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு நிபந்தனை விதிக்கிறது அது இல்லை, சொன்னால் செய்வான் விஜய்னு ஒரு பிரச்சாரத்துலையும் சொன்னார். அப்போ என்னன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கான அந்த கடன் முழுமையாக நீக்கப்படும் அப்படின்னா அவர் வெள்ளை அறிக்கையை நம்பிலாம் யாரும் ஓட்டு போடலை. ஏன்னா எங்களுடைய மக்கள் எளிமையான மக்கள் தான், பெரும்பாலான பேர் பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண மக்கள். அது பண்ணாங்க சொன்னார். அதே மாதிரி 200 யூனிட்டு மின்சாரம் அப்படிங்கிறதுக்கும் இந்த நிபந்தனையெல்லாம் கிடையாது. 200 யூனிட்னார், அப்புறம் 500 யூனிட் வரைக்கும் இருந்தால் தான்னாரு. இதெல்லாம் ஒரே வாரத்தில் சொன்னால் ஏமாற்று மோசடி. இதை அவர் வாயாலே தான் சொன்னார், நான் மற்ற ஆட்சி மாதிரி இல்லைன்னு. ஆனால் இப்போ என்னன்னா அந்த ஆட்சி பண்ணலையான்னு சொல்கிறது அதை விட மோசடி. மோசடினா தான் ஏமாறுறது அது வேற, அடுத்தவங்களையும் ஏமாற்றக்கூடிய மனநிலை இருக்கு இல்லையா, அவங்க செய்யலான்னு இப்போ சொல்கிறது. அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னா விஜய் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு அந்த மாதிரி ஏதோ நந்தகுமார் சார் இருக்காரு. விஜய் இன்னைக்கு அது மாதிரி எனக்கும் ஏதோ பேசணும்னு தான் தோணுது, ஆனால் நான் பேசாமல் நிறுத்திக்கிறேன் நாகரிகமாக. ஏன்னா அவர் அப்படி தான் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. அது எவ்வளோ இழிவான ஒரு பேச்சு அவர் பாருங்க. அதாவது என்னன்னா இவர் இந்த திரை கவர்ச்சி இவருக்கு நண்பர் தேடு கூட சொன்னார், அது ரொம்ப பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு முதலமைச்சராக இருக்க இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்னா இதுக்கு முன்னாடி அவரு பேசலையாமா, அப்போ இவன் பேசுகிறவனை என்ன செய்யுது? மாற்றம் தானே வந்தீங்க நீங்கள், நாங்கள் நாகரிகமாக இதை கொடுப்போம் அதை பிடுங்குவோன்ட்டு, அப்புறம் என்னத்தை அதே நீங்கள் பிடுங்கினீங்கன்னா எதுக்கு நீ இல்லை? அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு உட்பட்டு அந்த அநாகரிகமான வார்த்தையை சடனா நிப்பாட்டிட்டார்ல, அவர் பேசல இல்லை, அதுல என்ன தவறு இருக்கு? இதுக்கு ஒரு விழா வச்சேன்னா ஒரு முக்கால்வாசி வரைக்கும் வந்துட்டு நான் கவர்ச்சிங்கிறாங்க, நானா அப்படியா நானா அவுத்து போட்டு ஆடுனேன் அப்படிங்கறத சொல்லாம இப்ப வெக்கப்படுறீங்கல்ல, இதுதான் அவர் சொல்ல வந்தது. அப்ப அதுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம். எப்படின்னா இதோட நிறுத்திட்டாரு ஒரு மாநில முதலமைச்சர், என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு, நேற்று இல்லாத மாற்றம் என்னதுன்னு ஒரு பாட்டு கூட வரும் வைக்கலாம். இப்ப நம்ம தடுக்கிறோம்ல. இதை தாண்டி முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சு இன்னைக்கு எப்படி இருந்தது? அதாவது இவருக்கு நன்றியும் கிடையாது, அரசியலும் கிடையாது, வாக்கு சேகரிப்பு தான். இவர் என்ன சொன்னார், நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கிராமமா போய் நன்றி சொல்லுவேன் அப்படின்னாரு. கிராமத்துக்கு போல டவுனு தான் அது, அதான் 5000 பேர் இதான் அந்த இதுல. தேர்தல் அடுத்த சில நாட்கள் தானே சார் ஆயிருக்கு, இன்னும் 5 வருடம் இருக்கு. 5 வருடத்துக்குள்ள என்னன்னாலும் நடக்கலாம் இல்லையா? நீங்க எப்படி சில நாட்கள்லயே இந்த கேள்வியில முன்னெடுப்பு? இல்ல, அவங்களாம் செகண்ட்ல செய்யற ஆட்களுங்க. அவங்க அவர் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் வரைக்கும் பெண்கள் அரசு பஸ்ல இலவசமா போகலாம்னு சொன்னார்ல. எத்தனை நாள்ல செய்யறேன்னு சொன்னாரு. நாள் கணக்கு மணிக்கணக்குலாம் கிடையாது. நீங்க என்னமா நினைச்சிட்டீங்க அவரை? நிமிஷம், ஒரு நிமிஷத்துல என்னாரு, அந்த கையெழுத்தே போடல. அப்ப இதை கேட்பாங்களா இல்லையா? ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் சொல்ற, நீங்க வேர்ல வெண்ணெய் ஊத்திட்டீங்க. உங்களுக்கான கேள்வி அதை எழுப்புறேன், நான் கேட்டு நான் வரேன். சொல்லிடுறேன், சேர்த்த பதில் சொல்லிடுறேன். வேர்ல வெந்நீர் ஊத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ற சட்டம் ஒழுங்குக்கு சொல்றது காரணம் போதை. போன 5 வருடத்துல இன்னும் விஜய்க்கு நான் எடுத்து கொடுக்குறேன். என்னன்னா இவர் என்ன பண்ணலாம், கிமு 300 இருக்குல்ல, ஏன்னா அப்போ உருவான சங்க காலத்தில் அகநானூறு புறநானூறுலாம் கல் மதுவை பற்றி சொல்லியிருக்கு. அப்பயே நிறுத்தியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் 2300 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்த ஆட்களை விஜய் குறை சொல்லி அடுத்த மீட்டிங்ல பேசினாருன்னா நான் புல்லரித்து போவேன். சரி நந்தகுமார், நீங்க ஏதோ குறுக்கிட விரும்புறீங்க, என்னன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் திருப்பி சொல்லிட்டு போறேன். நந்தகுமார், இப்ப ஒண்ணு அந்த 200 யூனிட் சொன்னது தகுதியானவர்களுக்குங்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமா, அத படிக்காமயே சோமு என்ன தகுதி இல்ல, ஒரு வரம்புன்றது நிர்ணயம் பண்ணல. தகுதியானவர்களுக்குங்கிறது வேற, தகுதிங்கிறது வேறங்க. தகுதியானவர்கள் நீ பொருளாதாரத்துல தகுதி கம்மியா இல்ல, தகுதினா 500 யூனிட்டா 1000 யூனிட்டா, அந்த தெளிவு இருந்துச்சு. அப்ப ஏமாற்று. நந்தகுமார் முடிச்சிருட்டும், நான் வரேன். நந்தகுமார், தகுதியானவர்களுக்கு போதே தகுதியை பிக்ஸ் பண்ண போறாங்கிறது அடையாளம். அத கூட புரிஞ்சுக்காம சோமு பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டத்தை எனக்கு தெரிஞ்சு சோமு சொன்னாதான் எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா பல பேர் சொல்லியிருக்காங்க. சன்னி லியோனுக்கு கூட கூட்டம் வருதுங்க. விஜய்க்கு வர்ற கூட்டத்தை எல்லாம் பார்த்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப சன்னி லியோனை பத்தி பேசின சோமுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லாம நிறுத்தின வார்த்தைக்கு இவ்வளவு கோபம் வருது. அன்னைக்கு சன்னி லியோனை பத்தி பேசின சோமுவை நம்ம என்ன கேள்வி கேட்கறது? தலைவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை ஒரு போர்னோகிராபி நடிக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு வர கூட்டத்தோட
ஒப்பிட்டு பேசும்போது யாருக்கு வண்ணம் ஜாஸ்திங்க, சரி, right. யாருக்கு சிந்தனை சிதறி கிடக்குறீங்க. சரி நந்தகுமார், இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்க வேண்டாமா? கேட்கணும். நான் பதில் கேட்கிறேன். நான் சொல்றேன் நந்தகுமார், நான் கேட்கிறேன். சோமு பதில். ஒரு சின்ன நல்ல விஷயம் ஞாபகப்படுத்துனீங்க நந்தகுமார், நல்ல வேளை. நான் சன்னிலியன் சொல்ல, சேலத்தில் வந்து ஒரு துணிக்கடையில் நயன்தாராவும் ஈரோட்டில் வந்து தமனாவும் நகைக்கடைக்கு போனப்போ கூட்டம் குடிச்சின்னு, அது வந்து இந்த லிஸ்ட்டில் வராதுன்னு நினைக்கிறேன். சன்னிலியன் வேற யாரும் சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லியிருந்தாலும் அதுவும் கண்டிக்கத்தக்கது தான். அதே நேரத்தில் எதுக்கெடுத்தாலும் அவங்க சொன்னாங்களே நீ என்ன சொல்றேன்னு கேட்கறது. அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சரோட ஒப்பிட்ட காலம் போய் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகரோ இல்ல பத்திரிக்கையாளரோ யாரோ பேசியிருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க பேசுறப்ப விஜய் பேசலான்னு சொல்றதை விட இழிவான மனநிலை எதுவும் கிடையாது. ஒரு முட்டு கொடுக்கறதுங்கிற விட கேவலமான ஒரு விஷயம். ஒத்துக்கங்களேன், இவர் அந்த மாதிரி பேசுறது தப்புங்க, இனிமே அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவர் ஆதரிக்கிறது வேற, பண்ற தவறுகளை வந்து ஆதரிக்கிறது இருக்குல்ல, அது என்னையும் பாதிக்குது. யோகேஸ்வரன் சொல்லாத வார்த்தைக்கு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு நீங்களா கதை கட்டிட்டு இருக்கீங்க. இல்ல அது நந்தகுமார், அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஜலபிண்டி பட்டு குஞ்ச வச்செல்லாம் நீங்க அழகு பாக்குறீங்களே, அவர் வார்த்தையே சொல்லல. சொல்லாத வார்த்தைக்கு நீங்க இவ்வளவு ஜோடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வார்த்தை சொல்லி பாருங்க, உங்களுக்கு யாரா தெரியுமா? ஒரு படத்தோடைய இதுலயே மிக இழிவான வார்த்தையை வந்து வேசி மகன்கிறத வேற இன்னும் கொச்சையான வார்த்தையில சொன்னவர் தான். அதனால இவர் என்ன சொல்லிருப்பாருங்கிறத திரைப்படம் வேறு, இது திரைப்படத்திலேயே முன்னோட்டத்தில் வந்த வார்த்தைய அப்புறம் வந்து எதிர்ப்புல பார்த்து நீக்கினாரு. அப்ப நீக்க வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கிறது. சோமு, அவர் நந்தகுமார் கேட்கக்கூடியது நாகரிகத்தை கடைபிடித்து முதலமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, அந்த வார்த்தை இப்படித்தான் இருக்கும் என்று உங்களுடைய கற்பனை விவாதத்திற்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு நந்தகுமார் சொல்றார். அதாவது என்ன, உன்னை வந்து என்னால கொலை பண்ண முடியும், ஆனா அப்படிங்கிறது வந்து சட்டப்படியோ இல்ல தார்மீகப்படியோ தப்பு இல்ல. கொலை பண்ண முடியுதாலே பாத்தீங்கன்னா கொலை பண்ண முடியும் ஆனாலுங்கிற நிறுத்துறாரு பாருங்க. அவர் எவ்வளவு உயர்ந்தவருங்க, அவருக்கு ஒரு விழா வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. முடிங்க நந்தகுமார், முடிங்க. அவர் கான்டெக்ஸ்டே தப்பா பேசுறாரு சோமு. அவர் அந்த வார்த்தையை சொல்லல, சொல்லாத வார்த்தை அவர் இப்படி சொல்லிருப்பாரு அப்படி சொல்லிருப்பாரு நீங்க அழகுபடுத்தி உங்களுக்கு தேவையான அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சிட்டு பிடிக்கிற வேலையை பார்க்க கூடாது. புரியுது. வார்த்தையை சொல்லி வந்தாரு, அதை சொல்லுங்களேன். அவர் சொன்ன வார்த்தையை நீங்க fill in the blanks. சொல்லாத வார்த்தை எப்படி தேடி தெரியும்? அவர் ஒரு கோடு போட்டார்ல, ஃபில் பண்ணுங்களேன். அது அவருக்கு தானே தெரியும், உங்களுக்கு நாக்கு கூசுது இல்ல. அந்த கருமத்தை எதுக்கு போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு என்ன புத்தி மனசுல தோணுதோ அதை வார்த்தையை ஃபில் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு சரி, நீங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க, சந்தன மணக்குதுன்னு. சரி, வேண்டாம் வார்த்தைகளை பண்ணிக்கீங்க. சரி, ஓகே நந்தகுமார், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்களுடைய பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். நம்ம அவர் அந்த அவை நாகரிகம் கருதுற வார்த்தையை உச்சரிக்காம, அவை நாகரிகம் கருதுற அந்த நாகரிக பெருவளத்தார் வந்து வார்த்தையே சொல்லாமல விட்டுருக்கணும், அந்த வாக்கியத்தையே சொல்லாமல விட்டுருக்கணும். சரி, அவர் என்னென்ன சொல்றாரு, என்ன கவர்ச்சின்னு கேக்குறாரு, அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லல. இதுக்கு நீங்களா கற்பனையை பண்ணிட்டு நீங்க வந்து இதுக்கு ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற சரிங்க. உலக யோக்கியர் நந்தகுமார் வருகிறார், சொம்ப தூக்கி உள்ள வச்சிருவோம். வேண்டாம். தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். சரி நந்தகுமார், நான் பிரேக் அப்புறம் வரேன். சரி, திரு லெனின், இன்னைக்கு முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சுல அரசியல் ரீதியா கவனிக்கப்பட்டது திமுகவுடைய விவகாரம். திமுக இந்த நிலைமைக்கு இருக்கு காரணம் அப்படின்னா திமுகவுடைய கடைகோடி தொண்டர்னு சொல்லுவான், திமுகவுடைய குடும்பம் தான் காரணம், குடும்பத்தினுடைய தலையீடு இருந்தது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருக்கார். திமுகவுடைய கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்தவர்கள் தான் இன்று தாவேகாவோடு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே திமுகவுடைய குடும்பம் தலையீடு தான் திமுகவினுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணமா? முதலமைச்சர் விஜய் சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? இல்லை, இது எப்படி பார்க்கணும்னா இன்று ரெண்டு பக்கத்துமே பார்க்கணும். நீங்கள் திமுக இருந்த போதும் பார்க்கணும், இப்போ தாவேக்கால இருக்கும் போதும் பார்க்கணும். எப்பயுமே நாங்கள் எங்கள் அரசியலில் தான் பார்ப்போம், அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். தாவேக்கா அவனுடைய தலைவர் முதல்வர் இன்னைக்கு பேசின பேச்சு என்பது நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, அதில் அரசியலும் இருக்கிறது, தேர்தல் பிரச்சாரமும் இருக்கிறது, எல்லாமும் இருக்கிறது எல்லாமே. ஏன்னா ஒரு முதல்வருங்கிறப்போ ஒரு கட்சியின் தலைவரும் கூட, அதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு பேச்சு வராது. நண்பர்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, அதை நீக்கினா இன்னும் சரியாக இருக்குமேங்கிற எண்ணத்தில் தான் அவங்க சொல்கிறதா நான் கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் மேடை நாகரிகங்கிறது பொதுவாகவே தமிழ்நாட்டில் பல நேரங்களில் விமர்சனத்துக்கு ஆட்கொள்ளாகுது. அது பொது பண்பாக இன்னைக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று.
ஒரு புதிய கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த ஆட்சிக்கு வந்திருக்குனாக்கா அதனுடைய செயல்பாடுகளை வைத்து தான் விமர்சனங்களை முன்வைக்கிறோம். அவங்களுடைய கொள்கை நிலை வந்து ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதில் நாங்களும் கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். தேர்தலுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வரும்போது திமுக செய்த எல்லா குற்றச்சாட்டுக்கும் அங்கே கம்யூனிஸ்டுகள் குறையாக முடியாது. நாங்கள் அப்பயும் அந்த குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்னொன்று, ஒரு குடும்பத்தை காட்டி மட்டுமே அரசியலை கடந்து போய்விடுவது என்பது நல்லதல்ல. இப்போ இது குடும்ப ஆட்சின்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் இன்னைக்கு வெளியிலேருந்து ஆதரித்திருக்கிறது கூட்டணிக்கு வந்து விட்டது. அப்போ அதுவும் குடும்பம், அதன் மீது என்ன விமர்சனம் அப்படின்னு வரும்ல. அப்போ இது வந்து குடும்பம் இல்லாத துறை எது? இன்னைக்கு எடுத்திங்கன்னா ஜட்ஜஸில் ஏறத்தாழ 70 விழுக்காடு குடும்பங்களை சார்ந்தவங்க தான் ஜட்ஜ் ஆகிறான். மருத்துவர்களில் 80% அப்படி தான், எல்லா துறைகள்லையும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த இணைத்து பார்க்கக்கூடிய புள்ளியை தான் நான் லெனின்கிட்ட கேட்குறேன். முதலமைச்சர் விஜய் பேசியது தவறு, அவருக்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லை, ஒரு குடும்பத்தை ஒப்பிட்டு ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சியை பேச முடியாது அப்படின்னு லெனின் சொல்றாரா? இல்லை விஜய் பேசியதும் சரிதான், திமுகவுடைய வீழ்ச்சிக்கு குடும்பத்தினுடைய பின்னணியும் காரணம் அப்படின்னு திரு லெனின் சொல்றாரு? திமுக அரசு செய்த சில தவறுகள், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாங்களே போராடி இருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை நடத்தின விஷயத்தில் நாங்களும் அதை மாறுபட்டு இருக்கிறோம், போராட்டங்களே கலந்துருக்கிறோம். அப்போ இன்று முதலமைச்சருடைய பேச்சு, ஆனால் இன்றைக்கு தூய்மை பணியாளர் பிரச்சனை தீர்க்கப்படலையே. இன்றைக்கு அந்த பிரச்சனை தீர்த்துட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதுல ஒன்று வரும். அப்ப இன்றும் தீர்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த அரசுக்கு நாங்களும் பல நேரங்களில் அந்த வேண்டுகோளை தான் வைக்கிறோம். இன்னொன்று, இந்த ஆட்சியின் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்திருக்கிற சில நிகழ்வு போக்குகள், எடுத்த உடனே சட்டம் ஒழுங்கு வந்து நாங்கள் அன்னைக்கும் சொன்னோம், அங்கங்கு நடப்பதெல்லாம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை திமுக ஆட்சியில், இன்றும் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன விஷயம், எல்லாத்துக்கும் போதைன்னு சொல்கிறீங்க. வெறும் மது போதை அல்லது போதைப் பொருட்கள் மட்டுமே இல்லை, சாதி போதை இருக்குது, உயர் சாதி போதை இருக்குது, மத போதை இருக்குது, ஆண் ஆதிக்கம் என்கிற போதை இருக்குது. இத்தனை போதைகளும் சேர்ந்து வைத்திருக்கிற பாதை இது. அப்போ இதை நீங்கள் மது போதையை ஒழிச்சிட்டா கூட இந்த பாதையை ஒழிக்க எங்கே போவீங்க? உயர் சாதி என்கிற கொழுப்பு, அதனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அட்டூழியங்கள், ஆண்கிற ஆணவம், அதனால் பெண்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் சரிதான். அப்ப இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் இதற்கான ஒரு மைய புள்ளியை நாம எடுக்கணும். அப்போ உளவியல் ரீதியாக தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி வேலையின்மையை போக்கணும். யார் இதில் ஈடுபடுறாங்க? எல்லாம் இளைஞர்கள், 18 வயசு 20 வயசு. ஏன் படித்த வேலைகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து அந்த உறுதித்தன்மை இல்லை. அப்போ இந்த மாதிரியான போக்குகள் இருக்கு. அப்போ இது எல்லாமே இணைந்து அதில் வருது. எனவே இவற்றையெல்லாம் இணைத்து பார்க்குற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் வேணும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். இரண்டாவது விஷயம், இன்னைக்கு நீங்கள் திருப்பரங்குன்றம் விஷயம், அதில் வந்து ஆவணப்படம், முதல்வர் அவர்களே கான்ஸ்டியூஷனை பற்றி பேசியிருக்காரு. கான்ஸ்டியூஷன் படி நடப்போம் அப்படின்னா மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு அதை வரவேற்கிறேன், அதை நான் வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தானே ஒரு ஆணவப்படம், ஆவணப்படம். அந்த படத்தை காவல்துறை தடை செய்தது ஒருவேளை முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்குமே, ஆனால் அதை கண்டித்திருக்க வேண்டும். அவர்கள் மீது துறைவாரி நடவடிக்கை இருக்கணும். ஏன்னா இது சொன்ன மாதிரி இணையதளத்தில் இருக்கு, யூடியூப்ல இருக்கு இன்னைக்கும். அதை திரையிடுவது தவறு அப்படின்னா நீங்கள் கேரளா ஃபைல்ஸ் எடுத்து அவங்க பண்ணது மாதிரி, அல்லது காஷ்மீர் ஃபைல் எடுத்து அவங்க பண்ணது மாதிரி, இப்போ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இதில் எல்லா தரப்பான கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிற ஒரு முற்போக்கான ஆவணப்படம், அந்த பிரச்சனையை காட்டுவதற்கான ஒரு ஆவணப்படம். அது இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகளும் நாங்கள் ஆதரித்திருக்கிறோம், பல பேர் அதை ஆதரித்திருக்கிறார்கள், அறிஞர்கள் ஆதரித்திருக்கிறார்கள், கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள், வலதுசாரிகளும் அதில் கருத்துக்கள் சொல்லி எல்லா கருத்தும் வந்திருக்கிற ஒரு படத்தை இப்படி பண்ணுவது என்பது சரியானதல்ல. அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அது திட்டமிட்ட ஒன்றாக இருக்கு. இன்னொன்று, திருவள்ளுவர் இன்றல்ல, கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயும் இதே நிலை எடுத்தார்கள், அதிமுக ஆட்சி காலத்திலேயும் இதற்கான முனைப்புகள் எடுத்தார்கள். நம்ம அப்பையிலேருந்தே இதை போராடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த போராட்டம் தேவையாக இருக்கு. ஒரு அமைச்சர் அதை கிட்டத்தட்ட அதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனால் இது போதுமானதல்ல. திருவள்ளுவர் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு சட்டமாகவே கொண்டு வந்திருக்கு. அது வெள்ளுடைங்கிறது, அதுக்கு ஒரு ஓவியரை வைத்து அது படம் வரைந்து இதுதான் அப்படின்னு வந்தபோது அதை மாற்றாமல் ஒரு ஆளுநர் மாற்றாருன்னா அது வந்து அபரேஷன், அது வந்து ரொம்ப சட்ட விரோதம். அதை எப்படி நம்ம அனுமதிக்கிறது? நிச்சயமாக ஆளுநர்கள் இந்த மாதிரியான அரசியல் நிலைகளில் ஈடுபடுகிற போது அதை கண்டிக்கிற ஒன்றாகத்தான் மாநில அரசு இருக்க வேண்டும். அதில் நாங்கள் எங்களுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரபோது செய்கிறோம். இப்போ அடுத்து விவசாய கடன்,
என்னுடைய கருத்து என்னன்னா, நானும் டெல்டா பகுதியிலேருந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். விவசாயிகள் உண்மையிலேயே எல்லாம் நம்பிக்கையோடு இருந்தார்கள். புதிய ஆட்சி எல்லா கடன்களையும் நீக்கணும். நீங்கள் 50,000 சீலிங் வச்சிங்க. இந்த 50,000 சீலிங் 5 ஏக்கர்னா இருக்கிற மொத்த கடனில் 30% தான் வரும். அப்போ 70% விவசாயிகளுக்கு பயன் இல்லை. அதனால் எந்த பயனுமே இல்லை. குறைந்தபட்சம் இன்றைக்கு ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த 50,000 என்பது ஒரு கோழி கடை நடத்துகிறவங்களுக்கு கூட போதுமானதல்ல. ஆனால் விவசாயி 5 ஏக்கர் நடத்துகிறான்னா 1,00,000 ரூபா கடன் என்பது குறைந்தபட்சமாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவுன்னு சொன்னீங்கன்னா நான் டீட்டெயிலாக தர்றேன். நடவு நட எவ்வளவு, உரம் அடிக்க எவ்வளவு, அதில் களை எடுக்க எவ்வளவு, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 26,000 ரூபாய் வரும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு பாருங்கள் எவ்வளோ வரும். அப்போ இதையெல்லாம் பார்க்குற 10 1,00,000 ரூபாய் என்பது கடன் தாராளமாக வரும். அப்போ அந்த ஸ்லாபே போதுமானதல்ல. இப்போ அந்த ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் போதும் தாவேக்கா அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. 50,000 ரூபாய் நாங்கள் ஏன் தள்ளுபடி செய்கிறோம், ஆர்பிஐக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்ட விதிமுறைகள் எல்லாம் உட்படுத்துறாங்க. அப்போ அதையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே இருக்கு. இல்லை, அப்படி கிடையாது. இது அப்படி கடந்து போயிடக்கூடாது. பணத்தை கட்டிட்டு நீங்க தள்ளுபடி பண்ணலாம். அதுதான் ஆர்பிஐ சட்டம். கட்டக்கூடாதுங்கிறதல்ல. இப்போ நீங்க 8,000 கோடி ரூபா கடன் இருக்கு அப்படின்னா மொத்த கடனையும் நீங்க கட்டிட்டு தள்ளுபடி. ஏன்னா அந்த நொடித்து விடக்கூடாது. அந்த கிராம வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் நொடித்து விடக்கூடாது. எனவே ஆர்பிஐ வந்து அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக கொண்டு வரல. அது வந்து ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போதும் ஏன் தாவேக்கா அரசு அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? இல்லை, அதை தான் சொல்ல வரேன். எனவே தான் நான் சொல்றோம், விவசாயியுடைய மகனாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னு அவ்வளவு அழுத்தமாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் ஏன் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வதில் இவ்வளவு பாராபட்சம்? குறிப்பிட்ட தொகை தான் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதுதான். அதனால தான் அது வந்து பயனற்றதுங்கிறேன். விவசாயிகளுக்கு பயனில்லாது. நீங்க 50,000 ரூபா தள்ளுபடி அல்ல சார். எனக்கு அது புரிஞ்சிருச்சு. அது 51,000 ரூபா வாங்கிட்டாக்கா அவங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி ஆகும்? புரியுது. அது 90,000 ரூபா போயிடுச்சுனாக்கா அரசனுடைய நடவடிக்கை ஏன் இப்படி, ஏன் இந்த பாராபட்சம் தான் கேள்வி. எனவேதான் விவசாயிகள் சங்கங்கள் இணைந்து பெரும் போராட்டங்கள் நடத்தின. இடதுசாரி கட்சிகள் கடந்த 29ஆம் தேதி தஞ்சையில் மேகதாட்டு அணைக்கு எதிரான ஒரு சிறப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது கூட இந்த பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கிறார்கள். எனவே இது ஏன்னா விவசாயம் என்றால் கிராமப்புற பொருளாதாரம். சரி, கிராமப்புற பொருளாதாரம் வளராமல் வாங்கும் சக்தி வளராது. அப்ப வாங்கும் சக்தியை நீங்க வளர்க்க வேண்டும் என்றால் அதனுடைய வளர்ச்சியை நீங்க மையப்படுத்தி நிற்க வேண்டும் என்றால் இல்ல என்னுடைய கேள்வி அப்படின்றது கேள்விக்குள்ளேயே நீங்க வர மாட்டேங்கிறீங்க. இப்ப தாவேக்கா அரசு செய்தது பாராபட்சமான்ற ஒன்றுதான். விவசாயிகளுக்கு இது எந்த வகையிலும் உதவாது அப்படின்ற லெனின் சொல்லக்கூடிய அதே கருத்து ஏன் அதே ஒரு அரசு முழுமையான தொகையை செலுத்தி விட்டு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி? அதான் கேட்கிறேன், அதை செய்யுங்கிறேன். புரியல உங்களுக்கு? எனக்கு அது அந்த ஆர்பிஐ கைட்லைன்ல அதை செலுத்தி விட்டு இப்போ பின்புலத்துல நிதி இல்லங்க, இல்ல பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்ற ஒரு பதில் இருக்கு. அது மொத்தமா தமிழ்நாட்டினுடைய கடன் ஒட்டுமொத்தமா கேட்டீங்கன்னா நாளைக்கே கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய விளக்க உரையெல்லாம் தேவையில்லை. அந்த கடன்ல ஓரளவிற்கு நான் வந்து பணக்கார விவசாயம்னு சொல்ல, அவர்களும் பாதிப்பு இருந்தால் செய்யணும் அரசு. ஏன்னா விவசாயம் என்பது வேலை வாய்ப்பையும் தரக்கூடிய ஒன்று. அதனால விவசாயத்தை சும்மா விட்டுற முடியாது. ஒரு ஃபேக்டரி நொடிச்சு போச்சுனாக்கா நீங்கள் கொடுக்குறீங்களா, அது மாதிரி இதையும் செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் ஓரளவுக்கு ஒரு 10 ஏக்கர் அப்படிங்கிற அளவுக்காவது எடுத்து 1,00,000 ரூபாய் என்கிற அளவுக்காவது நீங்கள் அனுப்பிக்கணும். இப்போ நகைக்கடைகள்லாம் நகைக்கடன்லாம் வரல. இப்போ அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து இதை பண்ணுற போது தான் முழுமையாக அது வந்து விவசாயிகளுக்கான பலனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ வர ஜூன் 12 தண்ணீர் திறக்கணும் குறுவை. இந்த ஆண்டு குறுவை தண்ணீர் இல்லைன்னு ஒரு தகவல் வருது. அப்போ தண்ணீர் திறக்கலாம் குறுவையே கேள்விக்குறியாகும். அப்போ இது வந்து பிரச்சனையாகும். எனவே தான் சொல்கிறோம், இந்த விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிற தள்ளுபடி என்பது உண்மையில் விவசாயத்தை வளர்ப்பதற்கானது. எனவே இந்த அரசு, தாவேக்கா அரசு, முதல்வர் விஜய் அவர்கள் தீவிரமாக இதில் கவனம் செலுத்தி உடனடியாக நீங்கள் அறிவித்த அந்த ஸ்லாபை குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் என்கிற அளவிற்கு அறிவிக்க வேண்டும். அதில் அந்த 5 ஏக்கர்ல எவ்வளவு வாய்ந்தாலும் முழுமையாக தள்ளுபடி செய்தால்தான் அதனால் பயன் வருமே தவிர இல்லை என்றால் எந்த பயனும் விவசாயிகளுக்கு இருக்காது. திரு இந்திரகுமார் தேரடி, இப்போ தேர்தலுக்கு முன்பு விஜயனுடைய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னா 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொல்லி. தேர்தல் முடிவடைந்து விட்டது, ஆட்சியும் அமைத்து விட்டார்கள். இன்றைய பேச்சிலும் கூட டிஎம்கே மட்டும்தான் எங்களுக்கு முதல் எதிரி, பார்க்கும்போது எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க, மற்ற யாருமே அள்ளு சில்லு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். யாரும் இடையில வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். என்ன சொல்ல வருகிறார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய்? ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரு. அதிமுக அப்படின்ற கட்சியை ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறார். இன்றைக்கு அதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கலாம், பல்வேறு அணிகளாக அது பிளவுபட்டிருக்கலாம். ஆனால் எத்தனை பிளவுகளாக இருந்தாலும் எல்லா பிளவுகளுமே இன்றைக்கும் சமுதாயத்தில் தேர்தல் அரசியல் களத்தில் உட்பட
பல இடங்களில் வலுவாக தங்களுடைய இருப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகளில் எங்கெல்லாம் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக கடுமையான பலத்தோடு மோதிக்கொண்டார்களோ அந்த இடத்துலலாம் எய்தர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் லோக்கலில் வந்து வெவ்வேறு காரணங்களால் வீக்காக இருந்த இடங்கள்ல தான் தாவேக்கா வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஓட்ஸை சாப்பிட்டு வந்திருக்கே தவிர 2 கட்சிகளும் பலமாக இருந்த இடங்கள்ல வந்து இந்த 2 கட்சியில் யாரோ ஒருத்தர் தான் தேர்வாகி இருக்கிறாங்க. அதனால் அது குறைத்து மதிப்பிடுதலாம் நான் கருதுனேன். 2வது, இப்போதும் வந்து திமுகவை குறை சொல்வது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற நந்தகுமார் அவர்கள் வந்து சொன்னார், அர்லேக்கரனுடைய ஸ்வேரிங்கின் செரிமானியில் வந்து வந்தே மாதரம் பாடலையா அப்படின்ற ஒரு கருத்தை கேட்டார். அர்லேக்கர் அவர்களுடைய ஸ்வேரிங்கின் செரிமானி வந்து யூடியூப்ல லோக்பவன் டிஎன் அப்படின்ற நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. அர்லேக்கர் கிட்ட வந்தே மாதரம் பாடினாங்கன்னு சொல்லல, ஜனகணமனத்துக்கு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. ஜனகணமன பாட விடாதா உங்களுக்கு? முதல்ல பாடினது ஜனகணமன. ஜனகணமன முதல் பாடலாமா கூடாதா? இல்ல அவரு இல்ல நந்தகுமார் என்ன கேக்குறாரு, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படல நீங்க கேள்வி எழுப்புறீங்க. நான் விளக்குறேன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மரபு இருக்கு. என்னது? தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலையும் தொடக்கம் தமிழ் தாய் வாழ்த்து, நிறைவு தேசிய கீதம் அப்படின்றது தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகளினுடைய மரபு. ஆளுநர் மாளிகைக்கு ஒரு மரபு வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து 2ம் பாடி தொடங்குவாங்க, முடிக்கும் போது தேசிய கீதத்தோட முடிப்பாங்க. இதுக்குள்ள நம்ம என்னைக்குமே டிஸ்பியூட் ரைஸ் பண்ணது கிடையாது. சட்டப்பேரவையில வந்து அவங்க தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்கன்னு சொல்லும் போதுதான் எங்க பேரவையினுடைய மரபை நாங்க மீற முடியாதுன்னு நாம சொல்றோம். எப்படி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மரபு கன்வென்ஷன் இருக்கோ பேரவைக்கு ஒரு மரபு கன்வென்ஷன் இருக்கு. அதே போல பிடிஆர் வந்து ஒயிட் பேப்பர் கொடுக்கலையா அப்படின்னா, பிடிஆர் ஒயிட் பேப்பர் வெளியிட்டார். தமிழ்நாடு அரசாங்கம் 2021 ஒயிட் பேப்பர் வெளியிட்டது. ஆனா ஒயிட் பேப்பர் வெளியிடுவதற்கு முன்னாலேயே மகளிர் விடியல் பயண திட்டத்தில் கையெழுத்து போடப்பட்டது. இந்திரகுமார் நந்தகுமார் முடிச்சதுல இருந்தே வரல. நந்தகுமார் கேட்கக்கூடியது தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடல முதல்ல அப்படின்னு தானே எங்க தாவேக்கா கிட்ட கேள்வி எழுப்புனீங்க. உங்களுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போதே தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடவில்லையே, அதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க நந்தகுமார். கேள்வி 1, தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாவற்றிலையும் தமிழ்தாய் வாழ்த்து பிரதானமாக பாடணும். இவங்க கேள்வியவே திசை திருப்புறாங்க. வந்தே மாதரம் ஏன் முதலில் பாடப்பட்டது என்பதுதான் கேள்வி. எனக்கு புரிஞ்சிருச்சு. அதைத்தானே நந்தகுமாரும் சொல்றாரு. ஆளுநர் மாளிகையில பதவியேற்பு விழா நடத்தப்பட்ட போது கான்செப்டே புரிஞ்சுக்கிட மாட்டீங்களே. தேசிய கீதம் பாடுறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. அதை முதல்ல பாடுறது ஆளுநர் மாளிகையில தேசிய கீதம் முதல்ல பாடுவாங்க. சட்டப்பேரவையிலேயோ தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியிலோ தமிழ் தாய் வாழ்த்தை மட்டும் முதல்ல பாடுவாங்க. ஆளுநர் மாளிகையிலே தமிழ் தாய் வாழ்த்தையும் சேர்த்து தான் பாடுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டே எப்படி வரும் அப்படின்னா, நேஷனல் ஆந்தம் ஃபாலோட் பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு தான் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுப்பாங்க. தனியா பிரிக்க மாட்டாங்க. ஆனா வந்தே மாதரம்னு ஒரு பாட்டு ஏன் முன்னாடி வருது? அந்த வந்தே மாதரம் பாட்டு இந்துத்துவ பாட்டு, இஸ்லாமியருக்கு எதிரான பாட்டு. அதை திசை திருப்புவதற்காகத்தான் வேண்டுமென்றே இவர்கள் திசை திருப்புகிறார்கள். அடுத்ததா நிதி நிலைமை குறித்து வரும்போது, தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஓன் இவங்க கடனை பத்தி சொல்றாங்கல்ல, என்ன நிலைமையில விட்டுட்டு போனீங்கன்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல 2020 தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாய் எவ்வளவு அப்படின்னா 1,16,000 கோடி. 2026 2,20,894 கோடி தமிழ்நாட்டினுடைய சொந்த வரி வருவாய். இந்த வரி வருவாய் உயர்ந்தது எப்படி? அதை பத்தி பேச போறாங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி விவசாயிகளை பத்தி பேசுறாங்கல்ல. போன அரசாங்கத்தில் 83,64,000 விவசாயிகளுக்கு 69,457 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி, வட்டி மானியம், வட்டி ஊக்கத்தொகை மட்டுமே 3,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி கொடுத்தாங்க? இந்த அரசாங்கத்தால முடியலன்னா போன அரசாங்கத்தால முடியாம இருக்கணும்ல, அவங்க கொடுத்தாங்கல்ல. அப்ப இப்ப சாக்கு போக்கு சொல்றாங்க. இவர்கள் வெள்ளை அறிக்கை என்று சொல்லுவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தள்ளி போடுவதற்கு தானே தவிர நிதிநிலை என்ற காரணம் மோசடியானது. திரு நந்தகுமார், நிறைவா சுருக்கமா. இல்ல, இப்ப அவரே என்ன சொல்றாரு, முதலமைச்சர் அவரு பதவி ஏற்கும் போதே எனக்கு டைம் கொடுங்க, வெள்ளை அறிக்கை பார்த்துட்டுன்னு சொல்றாரு. இது புதுசா தேரடி கண்டுபிடிச்சு புதுசா சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. முதலமைச்சரே சொன்னதுதான். முதலமைச்சர் பேசுனதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நான் ஏதாவது சொல்றேன். நேரம் குறைவா இருக்கு, சொல்லுங்க. இப்போ வந்த உடனே அவங்க தேரடி பேசுறத பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை வாக்குறுதிகளையும் முத நாளே கையெழுத்து போட்டாங்களா? 1000 ரூபாய் எத்தனை நாள் கழிச்சு சார் கொடுத்தீங்க? எத்தனை வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க? நீங்க எத்தனை வருஷம் சார் கழிச்சு கொடுத்தீங்க? அதிமுக அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தீங்க. என்னமோ பெருசா 505 வாக்குறுதி முத நாளே கையெழுத்து போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, ரைட். மக்கள் எல்லாம் பாக்குறவங்களால ஒண்ணு காதுல பூசிட்டு இருக்காங்களா? பாப்போம். உங்களுக்கு தான் வந்து எல்லாமே விவரங்கள் எல்லாம் தெரியுமா? மக்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாதா? தெரியும். பேசி பேசி மக்களை ஏமாத்த போறீங்க. நல்லா தெரியும். விஜய் அவர்கள்
இதைத்தான் விஜய் எப்படி பேசி ஏமாத்துறாருன்றதையும் மக்கள் பார்ப்பாங்க. சரி 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 அதான் இதைத்தான் விஜய் அவர்கள் இதே கூட சொல்றாரு, உங்களை மாதிரி ஆட்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்தாதீங்க. நீங்க யாருங்க? எங்களை மாதிரினா நீங்க யாருங்க? அப்பதான் வந்து சரி, எங்களை மாதிரி விட்டுருங்க. உங்களை மாதிரி ஆட்கள் யாரு? சரி, நீங்க யாரு? ஓகே தேரடி நேரம். நீங்க யாரு நந்தகுமார்? திமுக சொல்றதே உண்மை. நீங்க யாரு நந்தகுமார்? சொல்றதே உண்மை சொல்றோம். சரி ஓகே. நீங்க யாரு நந்தகுமார்? சரி. உங்களை மாதிரி பொய் பிரச்சாரம் உங்களை போன்ற ஆட்கள்னா யாரு நந்தகுமார்? சரி ரைட். சொல்றது அது. சரி ஓகே. நீங்க யாரு நந்தகுமார்? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். சரி நீங்க ஓகே. யாரு நந்தகுமார்? நந்தகுமார் நிறைவா எடுத்துக்கிறேன். நான் நிறைவா எடுத்துக்கிறேன். சரி நீங்க யாரு நந்தகுமார்? சரி ஓகே 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 ஓகே. சரி ரைட் ஓகே. தேவையில்லை நந்தகுமார். சரி ஓகே நந்தகுமார் நிறைவா உங்களை எடுத்துக்கிறேன். போன்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு தேவையில்லை நந்தகுமார். தேரடி நான் ஒரு வரேன். நிமிஷம். சரி இது நந்தகுமார். சுருக்கமா ரொம்ப சொல்லிடுறேன். சுருக்கம். கடைசியா இன்னைக்கு விஜய் பேசினப்ப மாநில உரிமை, சமூக நீதி, நதிநீர் உரிமை பாதுகாப்புனாரு. மாநில உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னன்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பில் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எழுதினவங்களில் இப்போ மொத்தம் 151 இடங்கள் காலியாக இருக்குது. அது உச்சநீதிமன்றம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பொது தொகுப்பு இந்தியாவுக்கு ஒதுக்க சொல்லிடுச்சு. அது இங்கே தமிழ்நாட்டை பாதிக்கும். கடந்த காலத்தில் நடந்தப்போ அந்தந்த அரசுகள் இதுக்காக நீதிமன்றத்தில் முறையிட்டு அது வழிவகை செஞ்சாங்க. இவர் இது வரைக்கும் செய்யலை. இதுவே இதுக்கும் 6 மாதம் வெயிட் பண்ணுங்கிறத விட மூடத்தனம் கிடையாது. ஏன்னா இது முடிஞ்சு போயிடும் சில நாட்களில். இதை உடனே செய்யணும். அடுத்தது சமூக நீதினாரு. இந்த வந்தே மாதரம் பாடலில் வந்து அது வந்து மத விஷயங்கள்லாம் இருக்குது, தேவையில்லைன்னு சொல்லி முதல் 2 வரி மட்டுமே பாடுங்கன்னு சுபாஷ் சந்திர போஸ், நேரு முதற்கொண்டு, ஏன் இவரே சொன்னதுதான் ஜனகணமன தேசிய கீதம் இவருது ரவீந்திரநாத் தாகூரே சொன்ன விஷயம் தான் அது. அதை வந்து இவங்க செய்யணும். அடுத்து இன்னொரு என்னன்னா, திருவள்ளுவருக்கு இந்த காவியங்கிறதுலயும் சமூக நீதி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நதிநீர் உரிமைன்னு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை. அதுல வந்து என்னன்னா, அந்த மேகதாட்டு பத்தி ஏதோ அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தா மேகதாட்டுங்கிற வார்த்தையை சொல்லல, நதிநீர் இதுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுல முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டுக்கான உரிமை இருக்கு. முதலமைச்சரை பதவியேற்ற எனக்கு என்னுடைய அறிவுக்கு அறிந்து 2வது நாளே மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நன்றி, மகிழ்ச்சி. அதை அவர் தொடர்ந்து செயல்படுத்தணும். இந்த ஒரு இது மட்டும் என்னன்னா, கடந்த 15 வருடங்களாக மத்திய அரசு கொடுத்த 40,000 கோடி ரூபாயை திருப்பி அமைச்சிருக்கு அரசாங்கம் வெவ்வேறு ஆட்சி காலத்துல. தயவு செய்து இதுக்கு ஒரு துறையை அமைச்சு ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்கணும். இல்ல ஒரு IAS அதிகாரி தலைமையில செஞ்சாங்கன்னா எந்தெந்த நிதியெல்லாம் வருது, எப்படி பயன்படுத்துங்கிறத செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது இந்த ஆட்சியை பொறுத்தவரை வர்ற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. தமிழ்நாடு மாநில உரிமைகள், குறிப்பாக PM ஸ்ரீ, அதில் ஒரு அமைச்சர் கையெழுத்து போட மாட்டோம், 2 மொழி கொள்கை தாங்கிறதுல உறுதியாக சொல்லியிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. அதில் ஸ்டிக்ட் ஆன் பண்ணி இந்த ஆட்சி நடைபெறணும். ஏன்னா இப்போ CBSEயில் வந்திருக்கிறதே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு. நம்ம போடலை, பள்ளிக்கூட மாணவர்கள் அவங்க பெற்றோர்களே போய் போட்டிருக்காங்க. இது வந்து ஓவர் பர்டனாக இருக்குன்னு 8th நீங்கள் இதை நீட்டிக்கிறது என்பது தேவையில்லாத சுமையை ஏற்படுத்தும். இன்னைக்கு நிறைய அது வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் இது வரல, திணித்து ஓவர் பர்டன், சுமைகளை குறைத்தல் தான் கல்வி என்ற புரிதல் உள்ள இந்த காலத்தில் மேலும் சுமைகளை கொண்டு வர ஒரு விஷயமா இருக்குது. அதை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். 2வது விஷயம், இன்றைக்கி உடனடியாக மக்கள் பிரச்சனை இந்த மின்வெட்டு பிரச்சனை. அது கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் செயல்படும் நான் விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பல இடங்களில் குடிநீர், ஏன்னா இந்த மோட்டார் ஓடி தான் தண்ணி எடுக்கணும். கோடை காலம், தகிக்கும் கோடை காலம், தண்ணீர் தேவையும் அதிகமாக இருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையும் இருக்குது. ஃபேன் ஓடலைன்னா தூங்க முடியாது. இந்த பிரச்சனைலாம் உடனடி நடவடிக்கை. எனவே அரசு வந்து உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். சரி ஓகே. முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்றதற்கு பிறகு இன்று திருச்சியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரை குறித்து தான் நாம் இன்று மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தி இருந்தோம். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.